அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலாவதாக பொது தமிழ் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. பொது தமிழில் 7 யூனிட்டில் 7வது யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அதை பார்த்து தனி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். இரண்டாவதாக யூனிட் நம்பர் 1 ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. அந்த யூனிட் நம்பர் 1ல் முதலாவதாக நாம் சந்திப்பிழை அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம். அதில் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தனித்தனியாக பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக புணர்ச்சி விதிகள் 5 பகுதிகளாக பார்த்துருப்போம். அடுத்தது பிரித்து எழுதுதல் வகுப்பு வாரியாக 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டும், அடுத்ததாக 9, 10, 11, 12 அப்படி ஒன்று பார்த்துருந்தோம். அதன் பிறகு பிரித்து எழுதுகள்லையே அகர வரிசையில் ஒரு 1100 இது எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி ஒரே வீடியோவாக பார்த்துருந்தோம். அடுத்ததாக சேர்த்து எழுதுதல் இதையும் பார்த்து முடிச்சிட்டோம். சேர்த்து எழுதுதல் பார்த்து முடித்தோம். கடைசி காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு, இதை நம்ம கடைசி காணொலியில் பார்த்துருந்தோம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது லகர ழகர வேறுபாடு. அந்த சொல் அதற்கான பொருள்களை இன்றைய காணொலியில் காணலாம். லகரம் லகரம் ழகரம், பெரும்பாலானோருக்கு இந்த ழகரம் வாயில் நுழையாது, பார்த்துக்கோங்க. ஆனால் பேச்சு வழக்கில் தப்பு பண்ணியிருந்தாலும் எழுத்து வழக்கில் நம்ம அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பார்க்கலாம். லகரம் லகரம் ழகரம், அதற்கான வேறுபாடுகள். அலை அப்படிங்கிறது நீர் அலை. நம்ம அலை ஆலை கடந்த காணொலியில் பார்த்துருப்போம். குறில் நெடில் அப்படிங்கிறது. அதே இதில் இப்போ பார்க்குறது அலை. அலைங்கிறது நீர் அலையையும் குறிக்கும், மின்காந்த அலைகளையும் குறிக்கும் அலை அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த அலை அப்படிங்கிறது வலை, பொந்து, ஊர்வன வாழும் இடத்தை தான் வலை வலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அழை அப்படின்னா கூப்பிடுதல், கால், அழைத்தல், அழைப்பு, திருமண அழைப்புன்னு சொல்கிறாங்களே அழைத்தல், அதுதான் கூப்பிடுதல். இலை 3 பேராக இருக்கும், சில இடத்துல 2 பேர் தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இலை அப்படின்னா தாவரத்தினுடைய சுவாச உறுப்பு, இலை ஒரு உறுப்பு. இலை அப்படின்னா இளைத்தல், மெலிந்து போதல், உடம்பு இளைத்தல். இழை நூல் இழை, இழை. அடுத்ததாக உழவு, உழவுதல் சொல்லுவாங்கள்ல, ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வர்றது, அதுதான் உழவு அப்படின்னு சொல்கிறது. நடமாடுதல், மூமெண்ட், வாக்கிங். உழவு அப்படிங்கிறது வேவு பார்த்தல், ஸ்பை சொல்கிறது. உழவு வேவு பார்த்தல். உழவு அப்படிங்கிறது உழவு தொழில், பயிர் தொழில், விவசாயம் செய்வது உழவு, உழவன், பயிர் தொழில். அடுத்ததாக வாள். வாள் அப்படிங்கிறது விலங்கினங்களுக்கு இருக்கக்கூடியது, பின்னாடி இருக்குதுல வாள் ஒரு உறுப்பு. இந்த வாள் அப்படிங்கிறது கருவி, அறுக்கும் கருவி, ரம்பம். வாழ் வாழ்தல். அடுத்ததாக ஒலி அப்படிங்கிறது சவுண்டு. இந்த ஒலி அப்படிங்கிறது லைட்டு, வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. ஒழி அப்படின்னா நீக்குதல், நீங்குதல், கேன்சல் பண்ணுறது, ஒழித்தல், அபாலிஷ், டெமாலிஷ். ஒழி அப்படின்னா நீக்கு, நீங்கு. அடுத்ததாக களம் அப்படின்னா கப்பல். களம் என்றால் களம் செய் கம்மியர் சொல்லுவாங்க, பாடப்பகுதியில் பார்த்துருப்போம். களம் அப்படின்னா கப்பல். இந்த களம் அப்படிங்கிறது திடல், விளையாட்டு திடல். போர்க்களம் சொல்லியிருப்பாங்க, போர்க்களம். களம் அப்படிங்கிறது ஆடுகளம் சொல்கிறது தான் இந்த இடம், இடம். அடுத்ததாக கொல் அப்படின்னா கொணர்தல், கொணர்தல். கொல் அப்படின்னா கொணர்தல், சாகடித்தல், அதையும் குறிக்கக்கூடியது கொணர்தல். இந்த கொல் அப்படின்னா பெற்றுக்கொள், ரிசீவ், கொல். தாள் என்றால் நாக்கு. இந்த தாள் அப்படிங்கிறது பாதம். தாள் என்றால் பாதம், பாதத்தை குறிக்கக்கூடியது. தாழ் என்றால் பணிந்து போதல், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லியிருப்போம்ல லெட்டரில். தாழ்மை, தாழ், பணிந்து போதல், பணிவுடன். அடுத்ததாக வலி. வலி அப்படிங்கிறது வலி, துன்பம், துயரம், வேதனை, இதை குறிக்கக்கூடியது வலி. இந்த வலி அப்படிங்கிறது காற்றை குறிக்கக்கூடும் வலி மண்டலம், காற்று மண்டலத்தை குறிக்கக்கூடியது வலி. வழி அப்படிங்கிறது பாதை, பாதை, சாலை, வே. அடுத்ததாக வெள்ளம். இந்த வெள்ளம் அப்படிங்கிறது சுகர், இனிப்பு கட்டி, வெள்ளத்தை குறிக்கக்கூடியது. இந்த வெள்ளம் அப்படிங்கிறது மழை நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளம், அதுதான் இந்த வெள்ளம்.
வேலை அப்படிங்கிறது ஜாப், பணி. இந்த வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைவேளை, காலை மாலை அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, வேலை, வேலைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது, அதான் அந்த வேலை, இடைவேளை. பொழுது, நேரத்தை குறிக்கக்கூடியது இந்த வேலை. களி அப்படிங்கிறது கேழ்வரகு, கேப்பையால் செய்யக்கூடியது, கேப்பக்களி. ஒரு பண்டைய தமிழர்களின் உணவு முறை. இன்று அதுக்கு நம்மலாம் இந்த களி அப்படிங்கிறத இந்த ஜென்ரேஷனுக்கெலாம் என்ன பண்ணியாகணும், பொருட்காட்சியில் தான் காமிக்குவோம் நாம். களி அப்படின்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, களிப்பு, கண்டுகளிப்பு சொல்கிறது, மகிழ்ச்சி. கழி அப்படிங்கிறது கோல், தடி, மிகுதி. மிகுதி அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும், உரிச்சொல் தொடரில். கழி. இங்கே சொல்லக்கூடியது கோல், தடி, கம்பு, இதான் கழி, குச்சி அப்படிங்கிறது. வாழை அப்படின்னா இளம் பெண், இளமை பெண்ணை குறிக்கக்கூடியது. இந்த வாழை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வகை மீன் வகை. வாழை அப்படின்னா தாவரம், வாழைப்பழம் இருக்குல்ல, அதோடைய மரம் வாழை. அலகு அப்படிங்கிறது பறவைகளுடைய மூக்கு, அலகு. நம்ம அது வந்து வாயுடைய மாற்றூறு, மூக்கு, அந்த மாற்றூறு தான் அழகாக மாறி இருக்கும். இந்த அலகு அப்படிங்கிறது பெண் மயிலை குறிக்கக்கூடியது. அந்த அலகு அப்படிங்கிறது பொதுவாக எல்லா பறவைகளுடைய மூக்கையும் குறிக்கக்கூடியது இந்த அலகு. அது இல்லாமல் நம்ம யூனிட்டையும் சொல்லலாம். அலகு அப்படிங்கிறது நம்ம அலகு 1, அலகு 2ன்னு சொல்கிறோம்ல, யூனிட் 1, யூனிட் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அலகு. அலகு அப்படிங்கிறது தான் பெண் மயில், பர்டிகுலராக பெண்மையில் குறிக்கக்கூடியது இந்த அழகு. அழகு அப்படிங்கிறது கவி, அழகு, லட்சணம், முக லட்சணம், பெண்களை ஆண்களை வர்ணிக்கக்கூடிய அழகை குறிக்கக்கூடியது அழகு. அலம் அப்படின்னா கலப்பை, ஏர் உழக்கூடிய உழவனினுடைய கலப்பையை குறிக்கக்கூடியது அலம். இந்த அலம் என்ன, உப்பளம், உப்பு காய்ச்சக்கூடிய இடம், கடற்கரை பகுதியில் இருக்கும் உப்பளம். அடுத்தது அல்லி அப்படின்னா மலர், அல்லி மலர், பூவை குறிக்கக்கூடியது. அல்லி அப்படின்னா அள்ளிக்கொண்டு, நம்ம கையால் அள்ளிக்கொண்டு செல்வது, வாரி எடுத்து, அல்லி. ஆல் என்றால் ஆலை மரத்தை குறிக்கும், ஆலமரம், ஆல். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இங்கே 4ம் 2ம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்வோங்க. அங்கே சொல்லுவாங்கள்ல, ஆள் அப்படின்னா என்ன, ஆள் அப்படிங்கிறது ஆளும் வேலும் அப்படின்னு சொல்லக்கூடியது எது, ஆலமரத்து குச்சியும் வேப்ப மரத்து குச்சியும் போட்டு பல்லு விளக்கணும்னா பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு. இந்த ஆள் அப்படிங்கிறது உள்ளுதல், ஆள், வேலையாட்களை கூட சொல்லலாம், வேலையாட்கள், உள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள், பணியாள், சித்தாள், அது ஆள். ஆழ் அப்படிங்கிறது முழுகு, ஆழ், ஆழம், ஆழத்தை குறிக்கக்கூடியது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே சொல்கிறோம்ல, ஆழம், அந்த ஆழ். ஆழ்னா டீப். ஆலி அப்படின்னா மழை துளியை குறிக்கும், ஆலி. அடுத்ததாக ஆள் அப்படின்னா ஆளுதல், நாட்டை ஆண்டான் மன்னன், அந்த நாட்டை ஆண்டான் சொல்கிறது ஆளுதல், ஆளுதல். ஆள் அப்படின்னா முழுகு, இருக்குன்னு இது ரிப்பீட்டர்னு நினைக்கிறேன், ஆள் அப்படி பார்த்துட்டோம்ல, இதான் முழுகு. அடுத்ததாக உளி, தச்சர்கள் பயன்படுத்துவாங்க, தச்சர்கள், அதை அந்த கார்பெண்டர்ஸ் பயன்படுத்தக்கூடியது தான் உளி அப்படின்னா அது ஒரு வெட்டும் கருவி. உழி அப்படிங்கிறது இடம், உழி அப்படின்னா ஒரு பிளேஸை குறிக்கக்கூடியது. உலை அப்படின்னா உலைக்களம், கொதிகலன், இந்த கொதிகலனை குறிக்கக்கூடியது தான் உலை. இந்த உலை அப்படிங்கிறது பிடரி மயிர், சேறு, உலை. நடவு நடுறதுக்காக உலையை உலக்குழப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த லை தான் இந்த உலை அப்படிங்கிறது. உலைன்னா சேறு, நாற்று நடுறதுக்கு சேறு, சகதி, மழை பெஞ்சதுன்னா சேறு வெறும் சேராக கிடக்குதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தையை குறிக்கக்கூடியது இந்த உலை. உழை அப்படின்னா மான், உழைப்பை குறிக்கக்கூடியும் இருந்தாலும் உழை அப்படி உழை, வேலைக்கு உழை அப்படின்னு சொல்கிறது. ஆனாலும் உழை வேலையும் குறிக்கும், இந்த மானையும் குறிக்கும், விலங்குகளில் மான். உல்கு அப்படின்னா சுங்கம், உல்கு அப்படின்னா சுங்கம். இந்த உல்கு அப்படிங்கிறது நினை, உல்கு நினை, திங்க், ரீகால். எல் அப்படின்னா
பகல் அல்லது சூரியனை குறிக்கக்கூடியது எல். எல். அடுத்ததாக இந்த எல் அப்படிங்கிறது நல்லெண்ணெய் இருக்குல்ல, எள். எள் அடை, எள்ளு மிட்டாய், நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு பயிர் வகை. எல். எதிரொலி அப்படின்னா ஒலியின் எதிரொலிப்பு தான் எதிரொலி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அதுக்கு எதிரொலி ரெண்டுமே எதிரொலி தான். அங்கே எங்கே வேறுபடுது அப்படின்னு பாருங்கள். இந்த லீ அப்படிங்கிறது லைட்டை குறிக்கக்கூடியது. சரி, இந்த லீ அப்படிங்கிறது சவுண்டை குறிக்கக்கூடியது. எக்கோ சவுண்டு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த எதிரொலி அப்படிங்கிறது, எதிரொலிப்பு. அடுத்ததாக இந்த லீ அப்படிங்கிறது எதுனா லைட்டை குறிக்கக்கூடியது, ரிஃப்ளெக்ஷன். இதுவும் பிரதிபலிப்பு தான். ஒரு லைட்டை கண்ணாடியில் அடித்தோம் அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குதுல்ல, அதுதான் அங்கே எக்கோ. இந்த எதிரொலி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன், ஒளியின் பிரதிபலிப்பு. கலங்கு அப்படின்னா கலக்கமடைதல். கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனைவாகும் ஒரு தினமே, கண்ணதாசன் பாடு இருக்குல்ல, அது கலங்கு. கலங்கு அப்படின்னா கலக்கமடைதல். கழங்கு அப்படிங்கும்பொழுது மகளிர் விளையாட்டு பொருள். மகளிர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள் தான் கழங்கு. கழங்காட்டம் ஆடுவாங்க மகளிரின் அந்த பருவத்தில். 10 பருவம் இருக்குல்ல, அதில் ஒன்று தான் அந்த கழங்கு அப்படிங்கிறது. அந்த இதுதான் மகளிர் ஆட்டம் விளையாட்டு. கலை அப்படிங்கிறது வித்தை. கலை வித்தையை குறிக்கும், கல்வியையும் குறிக்கும். கலை என்றால் அழகையும் குறிக்கும் கலை. அடுத்ததாக இந்த அறிவியல் மற்றும் கலை கல்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க பார், கல்வி, அதுதான் கலை கல்லூரி, கலை. அடுத்ததாக இந்த கலை அப்படிங்கிறது நீக்குதல், களை வெட்டுதல், தேவையற்ற செடிகளை நீக்குதல், அதான் களை எடுப்பு, களை வெட்டு அப்படிங்கிறது நீக்குதல். கழை அப்படின்னா மூங்கில், கரும்பு ரெண்டையும் குறிக்கும். கலை அப்படின்னா கழை அப்படிங்கிறது மூங்கில், கரும்பு ரெண்டு உயிரினத்தையும் குறிக்கும். காளி அப்படின்னா பசு கூட்டம், அதுதான் காளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காளி அப்படிங்கிறது காளி தெய்வம், ஒரு தெய்வத்தை தான் காளியம்மாள், காளி தெய்வம், தெய்வத்தை குறிக்கக்கூடியது. காழி அப்படின்னா மலரை குறிக்கும், காழி மலர். கிளவி, இரட்டை கிளவி கேள்விப்பட்டிருப்போம். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அந்த கிளவின்னா என்ன, சொல்லை குறிக்கக்கூடியது. பதம் அப்படின்னாலும் நம்ம சொல்லை குறிச்சிருப்போம், எழுத்து சொல்லியிருப்போம். அதே போல் பதம்னாலும் சொல், கிளவி என்றாலும் சொல். கிழவி அப்படின்னா முழுமை, முதிர்ச்சி அடைந்த பெண்மணி, வயதில் முதிர்ச்சி அடைந்த பெண்மணியை தான் கிழவி அப்படின்னு சொல்கிறோம். கிளி அப்படின்னா அச்சம், கிளி. இந்த கிளி அப்படிங்கிறது பறவை, பச்சை கிளி, கிளி. கிழி அப்படின்னா கோடு கிழித்தல், கோடு கிழித்தல், பென்சிலால் கோடு கிழித்தல் அல்லது துணியை கிழித்தல், ஏதோ ஒன்றை கிழித்தல். படித்தவுடன் கிழித்து விடவும் இருக்குல்ல, கிழித்து விடவும். குளவி, குளவி அப்படின்னா நம்ம கொட்டுறது, தேனீர வகையை நம்ம கொட்டுறது குளவி, அது ஒரு வண்டினம். குழவி அப்படிங்கிறது அம்மி. இப்போல்லாம் அந்த ஜென்ரேஷனில் பார்த்துருக்க மாட்டாங்க. குழவி அப்படிங்கிறது அம்மி. எங்கேயும் அம்மியை வச்சு அரைக்கிறது கிடையாது, எல்லாமே மிக்சி தான், அம்மி இல்லை. அம்மி பார்த்துருந்தா அதுக்கு மேலே இருக்கக்கூடியது குழவி அப்படின்னு சொல்கிறது. குலம் அப்படின்னா இனம், எந்த குலத்தை சேர்ந்தவன் கேட்பாங்க. அப்போ குலம் அப்படிங்கிறது இனத்தை குறிக்கும், குலம். அடுத்து இருக்கக்கூடிய குளம் அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்கும், குளம். இந்த குளம் வந்து நீர்நிலம், ஏரி, குளம், குட்டை சொல்கிறோம்ல, அந்த குளம். குழி அப்படிங்கிறது குளித்தல், குளித்தலின் வினைத்தொகை. சரி, அதை என்ன சொல்லுவோம், வேர்ச்சொல், அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். குழி அப்படின்னா குளித்தலின் வேர்ச்சொல், அப்போ குழி. குழி அப்படிங்கிறது பள்ளம், மேடு பள்ளம், குழி. குண்டும் குழியுமா ரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், குழின்னா பள்ளம். கூலி அப்படின்னா சம்பளம், ஊதியம், கூலி. இந்த கூலி அப்படிங்கிறது பேய், ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், கூலி அப்படின்னா பேய் அப்படின்னு. கொலை அப்படின்னா கொல்லுதல், இந்த கொலை அப்படின்னா பாட்டு. அடுத்தது கொலை கொலையாக முந்திரிக்காய் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் பாட்டு. காய்களின் திராட்சை கொத்து, கொலை சொல்லல. அந்த பஞ்சஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேர்க்கையாக இருக்கும் பொழுது, சாவி கொத்து கேள்விப்பட்டிருப்போம், சாவி கொத்து. திராட்சை குலை சொல்லுவோம், அந்த குலை பாட்டையும் குறிக்கும், அதோடைய பழங்களின் சேர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே வாழைப்பழத்துக்கு பார்த்தோன்னா சீப்புன்னு சொல்லுவோம். தார்,
மொத்தமாக இருக்கக்கூடியது தார். அதில் ஒரு பகுதியை வெட்டுறது சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கொலை அப்படிங்கிறது. கோல் அப்படின்னா ஊன்றுகோல். கோல், ஊன்றுகோல். வயதானவங்க கைத்தடி வச்சுக்கிட்டு போகிறாங்கள்ல, கைத்தடி, அதான் ஊன்றுகோல். இந்த கோல் அப்படிங்கிறது விண்மீன். விண்மீன் எந்த கோல் சொல்கிறோம்? விண்மீன் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடியது கோல். சிறுகோள்கள் பெருங்கோள்கள் படிச்சிருப்போம்ல, அந்த கோளையும் குறிக்கும். அடுத்ததாக பொல்லாங்குன்னு சொல்கிறோம்ல, புறங்கூறுதல். ஒருவரை பற்றி ஒருவர் இருக்கும்போது ஒன்று பேசுவானுங்க, இல்லாத போது ஒன்று பேசுறது. அது ஆண்டாண்டு காலம் அங்கங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோல் மூட்டுதல், புறங்கூறுதல். சூளை அப்படிங்கிறது நோய், ஒரு விதமான நோய். தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருப்போம். இந்த சூளை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நூல் நம்ம படிச்சிருப்போம். அந்த சூளை நோயால் பாதிக்கப்பட்டது யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த சூளை அப்படிங்கிறது செங்கல் சூளை. செங்கல்லாம் அறுத்து அந்த செங்கல்ல வந்து ஹீட் பண்ணுறதுக்காக அடுக்கி வச்சு எரிய வைக்கிறாங்கள, அதுக்கு பேர் தான் சூளை. செங்கல் சூளை. சூல் என்றால் கற்பம். சூல் மகரந்த சேர்க்கை. ஆண் பெண் உயிரணுக்கள் சேர்ந்து ஏற்படக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் கர்ப்பம். சூல், சூலகம். இந்த சூல் அப்படிங்கிறது சபதம். சூளுரை சொல்கிறாங்களே, சூள் உரைத்தல், சபதம் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது. சூல், சபதம். சூழ் அப்படின்னா சுற்றி கொள்ளுதல், சூழ்ந்தல். சூழ்ந்துட்டாங்க, நடிகர் ஒருத்தர் வந்தாங்க, நடிகை ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள சுற்றி சூழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னா சுற்றி கொள்ளுதல். தவளை அப்படின்னா பாத்திரம். வீட்டில் தண்ணீர் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் தவளை. பெரும்பாலும் இப்போ நிறைய ஃபேமிலியில் பார்த்தா பிளாஸ்டிக் குடத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அன்றைக்கி கேன்சர் அதிகமாக வருதுன்னா காரணம் என்ன? உணவு முறைகள். நோய் தானாக வருவதில்லை, நாமளாக வர வச்சுக்கிறோம். அதனால் இது போன்ற பாத்திரத்தை பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள். தவளை அப்படிங்கிறது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்தின் பெயர் தான் தவளை. தவளை பானை அப்படின்னு சொல்லுவாங்க. பானை அப்படிங்கிறது வேறு, தவளை அப்படிங்கிறது வேறு. ஆனால் நான் அதோடைய பேர் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க, தவளை பானை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, பானை அப்படிங்கிறது மண்ணால் செய்யக்கூடியது தான் பானை, களிமண்ணால் செய்யக்கூடியது தவளை பானை. இந்த தவளை அப்படிங்கிறது தான் இருவாழ்வி சொல்லுவோம்ல, ஃப்ராகு, இருவாழ்வி தவளை. துளை என்றால் துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். துலாக்கோல்னால் தராசை குறிக்கக்கூடியது. தலை அப்படிங்கிறத சிரசு அப்படின்னா முதன்மையானது. தலை அப்படிங்கிறது தலைவர் சொல்கிறாங்கள, ஹெட்டு, தலை, தலைவர். அது அந்த தலையை குறிக்கும். அடுத்தது நம்ம மனிதர்களுடைய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய உறுப்பு தலையை குறிக்கும். அதை தான் சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தலை. அடுத்த தலை அப்படிங்கிறது கட்டுதல். தலை, கட்டுதல். தழை அப்படிங்கிறது இலை, செடி இனங்களினுடைய இலை, அதை தான் தழை அப்படின்னு சொல்கிறோம். இழை, புல், இலை, இழைன்னு சொல்கிறது இழையில், இது இலையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தாள் என்றால் நாக்கு. இந்த தாள் அப்படிங்கிறது திருவடியை குறிக்கும். தாள் அப்படிங்கிறது நாக்கு, இந்த தாள் அப்படிங்கிறது திருவடி. தாழ் என்றால் தாழ்பால். அடுத்தது தாளி அப்படின்னா குழம்பை தாளித்தல். குழம்பை தாளித்தல். தாளித்தல் இதுலக்கு சொல்லுவாங்க. இந்த ஏதாச்சும் பொருளை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக சொல்லுவாங்க. தாளிக்கிறதுக்காகவே வரோம் அப்படின்னா சில இடத்துல சொல்லுவாங்க. தாலி அப்படிங்கும்போது பொருட்களை வந்து அள்ளிட்டு போகிறதுக்கும் சொல்லுவாங்க. இந்த தாலி தான். தாலி அப்படின்னா குழம்பை தாளித்தலையும் வரும். தாளித்தல் அப்படிங்கிறது வெத்தலை பாக்கு போட்டு சொல்லுவாங்க. சீவலை தாளிச்சிட்டியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, சீவலை எல்லாத்தையும் அட்லீஸ்ட் தின்னுட்டியா அப்படின்னு கேட்குறது தான் தாளித்தல். தாழி அப்படின்னா குடம். இது அதே போல் தவளை அப்படிங்கிறது சொல்கிறது போல் தாழி அப்படிங்கிறதும் பாத்திர வகை, குடம். தாலி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு கட்டக்கூடிய அந்த திருமண பந்தம், அதை தான் தாலி அப்படின்னு சொல்கிறோம். துளை அப்படின்னா துவாரம், ஹோல், ஓட்டை, துளை. அடுத்ததாக தோல் என்றால் சருமம். இந்த தோல் அப்படிங்கிறது புயம்.
புயம், தோள்பட்டை, ஷோல்டர் சொல்கிறது. நலி அப்படின்னா வருந்து, நலி அப்படின்னா நடுக்கம், நல்லாள் அப்படின்னா நல்லவர், நல்லாள்னா நல்ல ஆள், நல்லவர் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லார், நல்லவர். நல்லவர் அப்படின்னா இங்கே குறிப்பு, நல்லவர் அப்படின்னா பகைவரை குறிக்கக்கூடியது இந்த நல்லவர். நலிவு அப்படின்னா நோய், இந்த நலிவு அப்படின்னா செறிவு, அடர்த்தி. நலிவு நோய், இந்த நலிவு செறிவு. பசலை அப்படின்னா மகளிர் நிற வேறுபாடு, பசலை இது ஒரு நோயை குறிக்கக்கூடியது தான், பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மகளிர் நிற வேறுபாடு. இந்த பசலை அப்படிங்கிறது ஒரு கொடி, பசலை கொடி, பற்றுச்செடி, பசலை கீரை. அடுத்ததாக பால், பசும்பால். பால் அப்படின்னா தாழ்பால். பால் அப்படின்னா பாழாதல், வீணாக போதல், பாழா போச்சு, என்னுடைய கஷ்டமெல்லாம் பாழா போச்சுன்னு சொல்கிறதுல வீணாக போகுதல், அதுதான் பாழாதல். அடுத்தது புகழ் அப்படின்னா நற்பெயர், புகழுக்கு களங்கம் விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா நற்பெயரை கெடுத்துட்டாங்க, புகழ். புகழ் அப்படின்னா கூறு, புகழ். அலி அப்படின்னா திருநங்கை, இந்த அலினா கொடுத்து, அள்ளி கொடுத்தல், அளிப்பு, அன்பளிப்பு சொல்கிறாங்கள, அன்பு அளிப்பு அப்படின்னா அன்போடு கொடுக்கக்கூடியது. சில பேர்லாம் பறிச்சிடுறாங்க அன்பளிப்பு அப்படிங்கிற பேரில், நம்ம பாக்கெட்டில் இருந்து கையை எடுத்துக்கிட்டு போயிடுறது, அதுக்கு பேர் அன்பளிப்பு இல்லை. அன்பு அளிப்புன்னா அன்பளிப்பை பிரித்து சொல்லுங்கள். அன்பு கூட்டல் அளிப்பு, மனசு சம்மதத்தோட முழு மனதோடு கொடுக்கக்கூடியது, அதுதான் கொடு, கருணை. ஓகே, அலி அப்படிங்கிறது. அடுத்ததாக அழி அப்படின்னா ஒழித்தல், இல்லாமல் ஆக்குதல், அதான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, அடிச்சுவோடு இருந்தது போல் இல்லாமல் ஆக்குறது, இல்லாமல் ஆக்குதல். அடுத்ததாக கலை அப்படின்னா ஓவியம், ஏற்கனவே இதை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கலை அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிறது, ஓவியம், கல்வி பார்த்துருந்தோம். இந்த கலை அப்படிங்கிறது பயிரில் முளைப்பது, கலை அப்படிங்கிறது மூங்கில் பார்த்துட்டோம். அடுத்ததாக குளம் அப்படின்னா குடி, இதையும் பார்த்துருந்தோம். குளம் அப்படிங்கிறது குடி, குளம்னா நீர்நிலை. காலை அப்படின்னா முப்பொழுது, காலை அப்படின்னா எருது, இந்த காலை அப்படிங்கிறது எருது, மாட்டினத்தில் ஆண் மாட்டை குறிக்கக்கூடியது காலை. வலம் அப்படின்னா திசை, வலது, வலது பக்கம் சொல்கிறோம்ல வலம், வலம், அந்த வலம், வலதிசை, வலது புறம் அப்படிங்கிறது. இந்த வளம் அப்படிங்கிறது செல்வம், வளம், செல்வம். அப்படி இல்லாமல் வளங்கள் அப்படிங்கிறதுனா என்ன, செழிப்புகள். சில பேர் செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காமல் தமிழ்நாட்டின் வளங்கள் அப்படின்னு தலைப்பு படிப்போம் சோசியல் சயின்ஸில். அப்படின்னா என்ன, இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதுதான் வளங்கள். அது எந்த சோர்ஸஸில் இருந்தாலும் இருக்கலாம். அடுத்ததாக வலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன்பிடி வலையை குறிக்கும், மீன்பிடி வலை. அடுத்தது இதுவும் சொல்லியிருந்தோம், வையக விரிவு அலை, www. உலக வையக விரிவு அலைன்னு சொன்னோம்ல, வேர்ல்டு வைல்டு வெப், அது. இந்த வலை அப்படிங்கிறது பொந்து. விலை அப்படின்னா பணம், ருபீஸ். எம்ஆர்பி ரேட் பார்த்தோம், விலை, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு பொருளில் இருக்குல்ல, அது விலை. அடுத்ததாக இந்த விலை அப்படிங்கிறது உற்பத்தி, விளைச்சல். விலை அப்படிங்கிறது விளைச்சல். இந்த வருஷம் பயிர் எப்படி, விவசாயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, விளைச்சல் அமோகமாக இருந்துச்சா, எஸ், விலை, உற்பத்தி, விளைச்சல். விழை அப்படின்னா விரும்பு, விருப்பம். கடிதத்தில் எழுதுகிறேன், நான் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள விழைகிறேன் அப்படின்னா நான் விரும்புகிறேன், அதான் விழைகிறேன். மால் அப்படின்னா தெருமால், பெருமை. மால் அப்படிங்கிறது திருமாலையும் பெருமை அப்படின்னு வரக்கூடியது. இந்த மால் அப்படின்னா இர, மால் அப்படின்னா இர அப்படின்னு பொருளுக்குரியது. அப்போ நாம் இது வரைக்கும் இந்த காணொலியில் லா, லா, ழா, சில இடத்துல 2 வார்த்தைகள் மட்டும்தான் இருந்திருக்கும், சில இடத்துல 3 வார்த்தைகள் இருந்திருக்கும். அப்போ இதற்கான வேறுபாட்டை இந்த காணொலியில் பார்த்தோம். அடுத்த காணொலியில் ரகர ஒலி வேறுபாட்டுக்கான சொல்லும் பொருளையும் காணலாம். நன்றி, வணக்கம்.